வீட்ல யாருக்கும் தெரியாம யார்கிட்டயுமே சொல்லாம எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். வீட்ல நான் இல்லன்னு தெரிஞ்சுச்சு வீட்ல இருக்கிற எல்லாரும் நெருப்ப புடிச்ச மாதிரி பதறி அலறி துடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்கு கௌதம். என் உடம்பே நடுங்குற மாதிரி இருக்கு. ரோகிணி, உனக்காக நான் இருக்கேன். உனக்காக மட்டும்தான் நான் இருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ எதை நினைச்சும் யார நினைச்சும் ஃபீல் பண்ணாத. உள்ள போலாமா? நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்ல, வா வா ரோகிணி. வாங்க சிஸ்டர். வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கும் மச்சானுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஹாப்பியஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க மட்டும்தான். வாழ்த்துக்கள். ரேவதி, போய் ரோஹிணி ரெடியா இருக்காளான்னு போய் பாரு. சரிங்க அண்ணி. ஐயா, சிவபிரகாசம் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நீங்களும் அவரும் சின்ன வயசுல இருந்து நண்பர்களாமே? ஆமாமா. அக்கா அக்கா எங்க காணோம்? ரெடி ஆயிட்டு இருக்கான்னு தானே சின்ன நீ சொன்னாங்க. அக்காவே காணோம். எங்க போனா? அன்னிக்கிட்ட சொல்லுவோம். அண்ணி, என்ன ரேவதி, ரோஹிணி ரெடி ஆயிட்டாளா இல்லையா? அண்ணி அக்கா ரூம்ல இல்ல அண்ணி. என்ன சொல்ற நீ? நல்லா பாத்தியா? நல்லா பாத்துட்டேன் அண்ணி. ரெஸ்ட் ரூம்ல பாத்தியா? பாக்கல அண்ணி. அங்கதான் இருப்பா. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ இந்த பிஸ்கெட் பாக்கெட் மட்டும் எடு. சீக்கிரம். சரிங்க அண்ணி. என்னாச்சு? ரேவதி ஆதிரை கிட்ட ரோஹிணி எழுதி வச்சுட்டு போன லெட்டரை பத்தி எதுவுமே சொல்லலையே. ஒருவேளை ரேவதி அந்த லெட்டரை பார்க்கலையோ?